ரஜினி நடிக்கும் புதிய படத்தில் அவருக்கு வில்லனாக நடிக்கப் போவது யார் என்பது குறித்து விதவிதமான தகவல்கள் உலா வருகின்றன. ரஞ்சித் இயக்கும் இந்த படத்தில் முதலில் பிரகாஷ் ராஜ் வில்லனாக நடிப்பார் என்று கூறப்பட்டது. இப்போது அந்த வேடத்தில் சத்யராஜ் நடிப்பார் என்கிறார்கள். ஆனால் அவர் அதற்கு ஒப்புக்கொண்டாரா என்பது சந்தேகமே. காரணம், கடந்த சில ஆண்டுகளாக ரஜினியை பற்றி மிகுந்த வன்மத்துடன் பேசி வருபவர் சத்யராஜ். இத்தனைக்கும் 3 முகம் படத்தில் ரஜினிக்கு வில்லனாக தான் சத்யராஜ் சினிமாவில் அறிமுகமானார். அடுத்து தம்பிக்கு எந்த ஊரு படத்தில் பிரதான வில்லனாக நடித்தார். மிஸ்டர் பாரத் படத்தில் ரஜினிக்கு இணையான வேடம் அவருக்கு வழங்கப்பட்டதா? பின்னர் ஹீரோவாகிவிட்டார். சிவாஜி தி பாஸ் படத்தில் வில்லன் வேடத்தில் நடிக்க அழைத்தபோது நடிக்க மறுத்ததுடன், என் படத்தில் ரஜினி வில்லனாக நடிப்பாரா என்றும் கேட்டுள்ளார். அமைதிப்படை 2 பட விழாவில் இதை குறிப்பிட்ட சத்யராஜ், வில்லனாக நடித்து யாரிடமும் அடி வாங்க நான் தயாராக இல்லை என்று கூறியது நினைவிருக்கலாம். எனவே சத்யராஜ் படத்தில் நடிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். அப்படியெனில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கப் போவது யாரு? இன்னும் 2 வாரங்கள் காத்திருங்க, பதில் கிடைத்துவிடும் என்கிறார் தயாரிப்பாளர் தானு.